சொந்த தொழில் பண்ணுறீங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்தமாக ஒரு டூ வீலர் மெக்கானிக் பற்ற வச்சுக்கிறீங்க, சொந்தமாக கார் மெக்கானிக் பற்ற வச்சுக்கிறீங்க, சொந்த தொழில் சுயதொழில். அப்போ நீங்கள் சொந்தமாக இப்போ தொழில் பண்ணுறீங்க, சுயமாக தொழில்றீங்க, சாதாரண ஒரு மல்லிகை கடை வச்சுக்கிறீங்க, மல்லிகை கடை வச்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் நீங்கள் என்ன செய்றீங்க, இன்றைக்கி மல்லிகை கடையை வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் மல்லிகை கடைக்கு உண்டான சாமான் எல்லாமே வாங்கி போகிறீங்க. இது வந்து அதில் வந்து பெண்கள் தான் அதிகமாக வந்து மல்லிகை கடையில் வந்து சாமான் வாங்க வருவாங்க, பெண்கள். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, மனசாட்சியோட வியாபாரம் பாருங்கள். நியாயமான விலை, கரெக்டான விலையா நீங்கள் அங்கே என்ன மார்க்கெட்டில் என்ன வாங்கிட்டு வரோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைகிற கூலி என்ன, கடை வாடகை, இந்த இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நியாயமான நீங்கள் லாபம் ஆதாயத்தை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணி பாருங்கள். மனசாட்சியோடு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இறைவன் அள்ளி கொடுத்துருவார். ஆமாங்க, கண்டிப்பாக. இதுக்கு வந்து காரணங்கள் நிறைய இருக்குது, ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்குது. எப்படி ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்குது? நியாயம் எப்படிங்க, நியாயமாக எப்படிங்க இந்த கலியுகத்தில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டால், இந்த இப்போ அதாவது இந்த ரெட்டிப்பு வருமானம் அப்படிங்கிறது வந்து 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, 10ஆம் இடத்துல ராகு இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ லாபம் வச்சு வேணால் வைக்கலாம், அதுக்கு எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் கர்மா மட்டும்தான் உங்களுக்கு சேமிப்பாகும், உங்களுக்கு வருமானம் வரும், வெள்ளக்குள்ளே வரும். நீங்கள் இந்த 2ஆம் இடம் இப்போ 3, 6, 11 ராகு பகவான் இருந்தாலும், 2ஆம் இடத்துல ராகு, 7, 10 ராகு இருந்தாலும், நீங்கள் எந்த வியாபாரமான எந்த பிஸ்னஸ் வேணாலும் சொந்தமாக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வெள்ளக்குள்ளேயே வியாபாரம் வரும், வியாபாரம் ஆகும், வெள்ளக்குள்ளே வியாபாரம் ஆகும், வருமானம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்களே உங்களால் முடியாது, அந்தளவுக்கு வருமானம் வருது, எப்படி வருதுன்னு ஒரு பயம் கூட உங்களுக்கு வந்துடலாம். இதே உங்களுக்கு 10ஆம் இடத்துல கேது, 2ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடம்னா என்ன, நண்பர் கூட்டி. இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, நண்பர்கள் ஏதாவது பப்ளிக்கில் மக்கள் வந்தால் தானே நீங்கள் வியாபாரம் பண்ண முடியும். பப்ளிக்கில் மக்கள் வந்து உங்களுக்கு வியாபாரம் வாங்கினா தானே நீங்கள் வியாபாரம் ஆகும். பப்ளிக்கில் 7ஆம் இடத்துல ராகு இருந்தால் பப்ளிக் மக்கள், மற்ற மக்கள் எல்லாருமே வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் சொல்கிற காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதே 7ஆம் இடத்துல கேது இருந்தால் நின்று யோசனை பண்ணுவாங்க. அப்போ 1 கிலோ சாமான் இந்த ரேட்டா, இது என்ன, அது அங்கே இவ்வளோ கொடுக்குறாங்க, நீங்கள் இவ்வளோ கொடுக்குறீங்க, இது ரேட் ஓவராக இருக்குமே. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறவங்க நின்று கேள்வி கேட்பாங்க, புரியுதுங்களா. ஆனால் நீங்கள் அதிகமாக 7ஆம் இடத்துல கேது உள்ளவங்க அப்படியே அதிகமாக நீங்கள் வியாபாரம் பண்ணி நீங்கள் வியாபாரம் பண்ணாலும் அதுக்குள்ளே அந்த வரக்கூடிய வருமானம் அது வேறு மாதிரி போய்ட்டுரும், சேமிப்பிலே நிற்காது. கேது 10ஆம் இடத்துல இருந்தாலும், 9ஆம் இடத்துல கேது இருந்தாலும், 2ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல இருந்தால் நீங்கள் வியாபாரம் இறைவா அப்படின்ட்டு வியாபாரத்தை பண்ணி பாருங்கள், அந்த கேது பகவான் உங்களுக்கு கொட்டி கொடுப்பார். நீங்கள் கணக்கு போட்டு இவ்வளோ வாங்குகிறோம், இவ்வளோ நாங்கள் சம்பாரிச்சே ஆகணும், இவ்வளோ நாங்கள் வியாபாரம் பண்ணி தான் ஆகணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கேது பகவான் என்ன சார் அப்படியே 0 ஆக்கி விட்டுருவார். கேதும் சரி, ராகு பகவானும் சரி, ராகு பகவான் அள்ளி கொடுப்பார், கடைசி லாஸ்ட்டில் வந்து 0 ஆக்கிட்டு போயிடுவார், புரியுதுங்களா. கேது அப்படி இல்லை, கிள்ளி தான் கொடுப்பார், பொறுமையாக கொடுப்பார், மனசை உணர வைப்பார். நீ உணர்ந்து நீங்கள் வியாபாரம் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் செய்தால் அந்த காசு எப்போவுமே உங்களை விட்டு போகாது. ராகு பகவான் அப்படி இல்லை, அள்ளி கொடுத்துருவார், வல்லக்கொள்ளையாக பல கோடி, கடைசியில் எந்த சிக்கலில் வந்து 0 ஆக்கி விட்டு போயிட்டே இருப்பார். அதான் ராகுவோட வேலை. கேது அப்படி இல்லை, கிள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பார், ஆனால் கொடுத்தாலும் சேமிப்பில் இருக்கும். அந்த காசில் வந்து ஒரு பொருள், நிலம், வீடு, முக்கியமான பொருள் வாங்கி போட்டிங்கன்னா அது வாழையடி வாழையாக அந்த நிலம் இருக்கும். ஆனால் அதுதான் கேதுக்கும் ராகுக்கும் உள்ள வித்தியாசம். கேது 9ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல இருந்தால் இறைவான் நீங்கள் வியாபாரத்தை பண்ணி பாருங்கள். முக்கடல், அதாவது முதல் கடவுள் விநாயகனை வழிபாடு வச்சுட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணி பாருங்கள். லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, மனசில் நினைக்கவே வேண்டாம், உங்களுக்கு வல்லகுள்ளையாக கொடுக்கும், நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, தெளிவாக பேசப்படும். உங்கள் சொந்த தொழில் எப்படி போகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம். வாழ்க வளமுடன்.